ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் அரபிக் புகாரி சிக்கன் ரைஸ். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 ட்ரம் ஸ்டிக் இந்த பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ உண்மையான ரெசிபியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மசாலா எதுவுமே போட மாட்டாங்க. இங்கே நான் தயிர், பெப்பர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த 3ம் போட்டு இங்கே நான் மேரினேட் பண்ண போகிறேன். இது மேரினேட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ நம்ம ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றுறேன். அதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இதோட ஃப்ரை எப்படி இருக்கணும்னா லைட்டாக ரெட்டிஷாக இருக்கணும். அங்கங்கே அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணிட வேண்டாம். இங்கே நம்ம பார்ஷியலாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் ஒரு 50 to 60% மட்டும் வெந்தால் போதும். சப்போஸ் ரியல் ரெசிபியில் மசாலாஸ் எதுவுமே போட மாட்டாங்க. நார்மலாக சிக்கன் அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு பண்ணுறதுனால நான் லைட்டாக மசாலாஸ் ஆட் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே நான் 3 மீடியம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் நம்ம ஊற்றிட்டு என்ன பண்ணலான்னா இதை நல்லா கேரமலைஸ் பண்ணிடலாம். கேரமலைஸ்னால் நல்லா ப்ரௌனாக கிட்டத்தட்ட லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஒரு மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி எண்ணெயிலேயே பொரிய விட்டுருங்க. இது லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருந்த மிச்ச வெஜிடபிள்ஸையும் நம்ம இதில் போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேரட்டை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டிடலாம். ஸோ அதில் பாதி மட்டும் எடுத்து நம்ம இந்த வெங்காயத்தோடு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ இங்கே வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் காஞ்ச மிளகா, காஷ்மீர் சில்லி 3 சேர்த்து அரைச்சி இதில் பேஸ்ட்டு மாதிரி ஊற்றிட்டு 3த்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். ஸோ இதோடு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா 1 இல்லைனா 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது மசாலா போடணுன்னாலும் இதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த 2 மசாலா மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ மசாலாலாம் போட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் என்ன பண்ணலான்னா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கனை, அந்த சிக்கனை இதுக்கு மேலே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போவே ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற தண்ணி இதுலேயே நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போடுறதுனால நான் 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுனேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போயிருங்க. சிக்கன் மீதி இருக்கிற 40% நல்லா வெந்துடும். அதே மாதிரி அந்த மசாலாஸ் எல்லாமே சிக்கனுக்குள்ளே போய் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் தான் அந்த நம்மளுக்கு அந்த புக்காரி சிக்கனாக இதில் வரும். ஸோ 30 மினிட்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சு. பாருங்கள், 30 மினிட்ஸ் வச்சதில் நல்லா வத்திருச்சு. அதே மாதிரி மசாலாவும் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிக்கனை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மசாலா இருக்கிறதோடய நம்ம என்ன பண்ணலாம்னா அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதியை இதோட போட்டு நல்லா கிண்டிடுங்க. ஸோ கிண்டிட்டு இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் மட்டும் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் ஊற்றினேன். ஏன்னா ரொம்ப வத்திருச்சுன்றனால நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினேன். ரைஸ் குக் ஆகிறதுக்கு. இங்கே நான் தம் தான் வைக்க போகிறேன். ஸோ எப்படி தம் வைக்கணுங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் தம் வச்சுருங்க. ஸோ இங்கே நான் லோ ஃப்ளேமில் தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸும் அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி 15 மினிட்ஸும் மேலே சிக்கனை வச்சு நான் தம் வைக்க போகிறேன். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தம் ஆகிட்டுருக்க 30 மினிட்ஸில் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மிச்சம் உள்ள கேரட்டும் அதுக்கப்புறம் நான் காஞ்ச திராட்சையை ஒரு 30 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா நினச்சிக்கோங்க. காஞ்ச திராட்சையை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம
தம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் எல்லாமே நல்லா தான் வெந்திருக்கு. இதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி பாஸ்மதியை யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லா சைடும். எப்போவுமே தம்மை உடைக்கும் போது சைடுலேருந்து எடுத்து உடைங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும். ஸோ இந்த ரெசிபி எனக்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த கேரட்டும் காஞ்ச திராட்சையும் எடுத்து இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், திரும்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட திரும்ப ஒரு வாட்டி தம் வச்சுருங்க, ஓகேவா? அப்போ தான் அந்த நம்ம ஃப்ரை பண்ண கேரட்டுக்கும் அந்த ஃப்ரை பண்ண திராட்சையோட ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸில் நல்லா இறங்கும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி டேஸ்ட்டு கொடுக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கும் என் ஒய்ஃபுக்குமே வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், ஒரு வேளை தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்குமோன்னு நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்தோம். ஸோ அதனால் இந்த டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்றதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ தம் வச்சக்கப்புறம் ஓவரால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி தான் வரணும். சாரி, எனக்கு ப்ரெசன்டேஷன் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு இன்றைக்கி. ஸோ சர்வ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இதோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலே அந்த அரைச்சி போட்ட எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருந்தது. சிக்கனில் நான் போட்ட அந்த பெப்பரும் அதுக்கப்புறம் தயிரோட ஃப்ளேவரும் நல்லா குழம்புல இறங்கி அது ரைஸில் ஒரு தனி ஃப்ளேவர் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பிரியாணி மாதிரியும் இல்லாமல் தக்காளி சாதம் மாதிரியும் இல்லாமல் இந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியான ரெசிபி தான். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டைலில் என்னென்ன மசாலாஸ்லாம் போட்டு பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷோட நேம் தான் வந்து அரபி புகாரி சிக்கன். ஸோ இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ், மோர் ஹோட்டல் ரிவ்யூ வீடியோஸ்க்கு என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.